மாணவர்கள் பெரும்பாலும் படித்ததை மனப்பாடம் செய்வது போதுமா என்று கேள்வி எழுப்புவர். ஆனால் கல்வி நிபுணர்கள் கூறுவதாவது, படித்ததை எழுதி பார்ப்பது நினைவாற்றலையும் புரிதலையும் இரண்டையும் பலப்படுத்தும் முக்கியமான வழி என்கிறார்கள். ஒரு தகவலை நாம் எழுதும் போது மூளை அதனை மீண்டும் ஒருமுறை சிந்தித்து நினைவில் பதிவு செய்கிறது. இதனால் படித்தது நீண்ட நேரம் நினைவில் நிலைக்க வாய்ப்பு அதிகம். மேலும் எழுதும் பழக்கம் மாணவர்களின் எழுத்து திறன், சிந்தனை திறன் மற்றும் கவனத்தை மேம்படுத்துகிறது. குறிப்பாக தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது மிக சிறந்த பயிற்சியாகும். அதே சமயம் சில மாணவர்களுக்கு இது நேரம் பிடிக்கும் செயலாக தோன்றலாம். தொடர்ந்து எழுதும் போது கையளவு சோர்வு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. மேலும் ஒரே மாதிரி எழுதி பழகிவிட்டால் புரிந்து எழுதுவது என்பதற்கு பதிலாக மனப்பாடம் செய்து எழுதுவது என்ற பழக்கம் உருவாகலாம். இது சில சமயங்களில் படைப்பாற்றலை குறைக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மொத்தத்தில் படித்ததை எழுதி பார்ப்பது என்பது நினைவாற்றலை வளர்க்கும் மிக சிறந்த நடைமுறையாகும். ஆனால் அதற்கும் சமநிலையும் முக்கியம். புரிந்து எழுதும் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டால்தான் அது உண்மையான கல்வி பயனாக மாறும் என நிபுணர்கள் கூறுகின்றனர்.